நாம் பேசும் வார்த்தைகளுக்கு மிக்க முக்கியத்துவம் என்பது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தேவையோ எது தேவையில்லையோ பார்த்து கரெக்டான விஷயம் மட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இன்றைய நாள் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்து யோகிமார்கள் குருமார்கள் அனைவரும் கடைபிடித்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோகீஸ்வரர்கள் எல்லாருமே அவருடைய பேச்சுகள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படின்னா, நிரந்தரம் அவரு விழிப்புணர்வுல இருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் வெளியே வந்தால், வாயிலிருந்து வெளியே வந்தால் அந்த விஷயம் உலகத்திற்கு போயிடும். அதற்காக ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலை செய்யும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பார். இந்த யோகிமார்கள் எல்லாருமே ஒரு வார்த்தை வெளியப்படுத்தணும் அப்படின்னா 3 விஷயங்கள் பார்ப்பார். முதலாவது விஷயம், இது சத்தியமா அப்படின்ற கேள்வி. ஆமா இது சத்தியம்தான் அப்படின்னா அடுத்த கேள்விக்கு பதில். அடுத்த கேள்வி என்ன, இது தேவையா தேவை இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஆமா சத்தியம்தான், சத்தியம் சொல்லணும். ஆனா எதிரில் யார் இருக்காங்க கேட்கறதுக்கு, அவருக்கு தேவையா அப்படின்ற விஷயம் யோசிக்கணும். அதாவது தேவை இருக்கு அப்படின்னா அந்த சத்தியத்தை யார் இருக்காங்களோ நம்ம முன்னாடி அவருக்கு சொல்லுவாங்க. அது தேவை இல்லை அப்படின்னா அது வராது, ஒளியே இருக்கும் அந்த சத்தியம். அதுக்கப்புறம் 3வது விஷயம், இந்த நேரத்துல தேவையா அப்படின்ற விஷயம் பார்ப்பார். என் மைண்ட்ல இருக்கிறது சத்தியம்தான் முதலாவது கேள்விக்கு எஸ். 2வது கேள்விக்கு இது தேவையா, யார் கேட்குறாங்களோ அவருக்கு தேவையா, ஆமாம் இஸ் எலிஜிபிள், அவங்களுக்கு சொன்னாலும் பரவாயில்லை, ஓகே சொல்லலாம். ஆனால் 3வது கேள்வி, சரியான நேரத்தில் மட்டுமே சொல்லணும். நேரம் இல்லாத நேரத்தில், சரியான நேரம் கிடையாது அப்படின்ற நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது.